அஸ்ஸாமை சேர்ந்த சகிரா பேகம் அவர்கள் தனது 7 வயது குழந்தை காணவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் அவர்கள் டிஜிபி சார் அவர் உத்தரவின்படியும் எங்களுடைய ஐஜி சார் அவருடைய நேரடி கண்காணிப்பிலும் அவருடைய கண்காணிப்பாளர் அவருடைய நேரடி கண்காணிப்பில் தனிப்படை அமைத்து சென்ட்ரல் ரயில்வே ஆய்வாளர் கோவிந்தராஜன் அவர்கள் தலைமையில் தனிப்படை அமைச்சு ஆந்திராவில் மீட்டு இன்று அந்த புகார்தாரிடம் ஒப்படைக்கிறோம். விசாரணை நடைபெற்று இருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து விரைவில் நீதிமன்றம் ஆஜர்படுத்துவோம் என்று ரயில்வே சார்பாக அன்புடன் கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு ஒரு பெண்ணு சரஸ்வதின்ற பெண்ணு மட்டும் கூட்டிகிட்டு போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. மேலும் எத்தனை பேர் அதில் ஈடுபட்டிருக்காங்க என்றது முழு விசாரணை செஞ்சு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துவோம். இந்த குற்றம் நடப்பு இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக அனைவரும் கைது செய்து ஆஜர்படுத்துவோம். கேமரா இடத்துல ஒரு 40-50 கேமரா பார்த்துருப்போம். ஆவடி, எம்எம்சி, இங்கே சென்ட்ரல், மேலும் அந்த வியாசர்பாடி ஜீவா இந்த பகுதியெல்லாம் பார்த்து முகாந்திரம் அறிஞ்சு இது ஆந்திராவில் இருப்பது அறிஞ்சோம். உடனே எங்களுடைய ஐஜியினுடைய உத்தரவுப்படி அங்கே இருக்கிற ஆர்பிஎஃப், அங்கே இருக்க ஜிஆர்பிஎஃப் அங்கெல்லாம் உதவியின்படி உடனே மீட்டு இப்போ நல்லபடியாக நாங்கள் புகார்தாரருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண குழந்தைய மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட பெண்மணியோட பேக்ரவுண்ட் என்ன சார்? எதுக்காக கடத்துறாங்க? அவங்க பொதுவாக ஆந்திராக்காரர் இங்கே அன்பளிப்பு வாங்குறதுக்காக இங்கே வர்றாங்க. சென்னைக்கு அப்பப்போ இருந்து பார்த்துட்டு குரூப்பாக இருந்துட்டு போகிற ஒரு இது மாதிரி எங்களுக்கு தகவல் தெரியுது. இங்கே நம்ம கடற்கரை, ராயபுரம், சென்ட்ரல் இது மாதிரி பகுதிகளை அப்பப்போ குரூப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் அன்பளிப்பு பெற்று அது மூலியம் வர பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தெரிய வருது. சுருவரப்பேட்டையில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நாங்கள் தகவல் வந்தது. அது மீட்டுருக்கிறோம். மேலும் விசாரணை நடைபெற்று வருது. அது விசாரணை இது பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கே இப்போ சோஃபார் எதுவும் அங்கே இருக்க மாதிரி தகவல் இல்லை. பட் டீப்பாக நம்ம விசாரிச்சுட்டு தான் செய்ய முடியும். விசாரணையில் இருக்கு. புகார் ஒரே நல்ல எங்கள் டிஜிபி ஐஜியினுடைய உத்தரப்படி உடனே நம்ம எங்களுக்கு 14ஆம் தேதி முறைப்படி புகார் வந்தது. 14 வந்தது. அதனுடைய பார்த்ததில் இப்போ நம்ம 25ஆம் தேதி நாங்கள் முறைப்படி எங்களுக்கு நம்ம புகார்தாரே எங்களுக்கு நிலையம் ஆஜர்படுத்தி 25ஆம் தேதி வந்தாங்க. பட் இது 12ஆம் தேதி காணாத போயிருக்கு. இவங்க 25ஆம் தேதி நிலையம் வந்தாங்க. அப்போ தான் முறைப்படி உடனே விரைவில் எல்லாம் சிசி கேமராலாம் பார்த்து உடனே ஐஜியின் உத்தரவுப்படி உடனே சுகூர் பண்ணிட்டோம். கோவிந்தராஜ் ஆய்வாளர் தலைமைப்படையில் சிறப்பு படை உதவி ஆய்வாளர் தலைப்பட்ட எல்லா உதவியுடனே இம்மிடியட்டாக நாங்கள் சுக்யூர் பண்ணிட்டோம். ஆர்பிஎஃப், ஜிஆர்பிஎஃப் அனைவருடைய உதவிப்படி நல்லபடியாக மீட்டு விட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.